இதனால் ஜம்மு காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தியின் அங்க பிடிபி கட்சியும் மற்ற சுயேட்சைகளும் அங்கு பெரும் வெற்றி, அவர்கள் அளிக்கும் ஆதரவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கூட்டணியாக உமர் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அங்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 40 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. 83 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. மொத்தமுள்ள 90 இடங்களில் 40 இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை, பாஜக 31 இடங்களில் முன்னிலை, பிடிபி மக்கள் ஜனநாயக கட்சி 3 இடங்களில் முன்னிலை, சுயேட்சைகள் 9 இடங்களில் முன்னிலை என்பதால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 46 இடங்கள், மீதமுள்ள 7 இடங்கள் முன்னிலையில் 6 இடங்கள் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு தேவைப்படுகிறது. இதனால் மெஹபூபா முஃப்தி கிங் மேக்கராக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளித்து முக்கிய பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மெஹபூபா முஃப்தி உமர் அப்துல்லா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஜம்மு காஷ்மீரில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி மொத்தமுள்ள 90க்கு 90 தொகுதிகளுக்கும் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துவிட்டது. காங்கிரஸ் 68, பாஜக 17, மற்றவை 5. இதனால் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கப் போவது உறுதியாகிவிட்டது. பாஜக ஆட்சியை அங்கு இழக்கிறது. ஹரியானாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக அதிக இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று அங்கு ஆட்சி பீடத்தில் அமர்கிறது. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி பீடம் அமைப்பது மிக அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய இந்தி பேசும் மக்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய இந்துத்துவ வாக்கு வங்கி பெருவாரியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக திகழும் ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி 68 இடங்களில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. அதனால் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் காங்கிரஸ் கூட்டணி 40 இடங்களில், காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி 40 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. பாஜக 32 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கு பின்னர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2019 சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு 2014 பாஜக மெஹபூபா முஃப்தி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்து சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்ட 2014க்கு பிறகு இப்போது நடைபெறுகிறது தேர்தல். 2 மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், ஹரியானா ஆகிய 2 பகுதிகளிலும் இப்போது இந்த முன்னிலை நிலவரங்கள் சற்று மாறி இருக்கின்றன. இதன்படி மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் காங்கிரஸ் 40 தொகுதிகளில் ஜம்மு காஷ்மீரில் முன்னிலை வகிக்கிறது. பாஜக 32 இடங்களிலும், மக்கள் ஜனநாயக கட்சி 3 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகிறது. பாஜகவுக்கு பலத்த அடி அங்கு கிடைத்திருக்கிறது. விவசாயிகள் போராட்டத்தை புறக்கணித்தது, மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டத்தை புறக்கணித்தது, வேலைவாய்ப்பின்மையை புறக்கணித்தது, ராணுவ வீரர்களுக்கான அக்னிபாத் திட்டத்தை அவர்கள் ஊக்கப்படுத்தியது என பல்வேறு விதமான ஆன்டி இன்கம்பன்சி ஹரியானா மாநிலத்தில் சுனாமி அலை போல் பாஜகவை சுருட்டி இருக்கிறது. அங்கு காங்கிரஸ் ஆதரவு அலை அடித்திருக்கிறது என்பது இந்த தேர்தல் முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 68 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி வாகை சூடி அபார முன்னிலை பெறுகிறது. பாஜக 20 இடங்களுக்கும் குறுகலாக 17 இடங்களை மட்டுமே பெற்றிருக்கிறது. மற்ற வாக்குகளை சிதறடிக்கும் பாஜகவின் வியூகம் அங்கு தவிடு பொடியாகி இருக்கிறது. ஹரியானாவில் ஆட்சியை கைப்பற்றுகிறது காங்கிரஸ்.